அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மே 7ஆம் தேதி புதன்கிழமை. உலக புகழ்பெற்ற கவிஞர், நோபல் பரிசு வாங்கினவர் ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்துக்கான நோபல் பரிசை வாங்கியிருக்கிறாரு. குருதேவ் ஜெய் குருதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க ரவிசங்கரை. அது மாதிரி இவர் குருதேவ் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவருமான ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த தினம் என்று. கல்கத்தாவில் பிறந்தவர். 1861 ஓரியண்டல் செமினரி பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்றார். பள்ளிக்கு செல்வதை துன்பமாக கருதினார். எனவே பல ஆசிரியர்கள் வீட்டுக்கு வந்து கற்பித்தனர். 8வது வயதிலேயே கவிதைகளை எழுத தொடங்கினார். உலக புகழ்பெற்ற பலரின் சுயசரிதைகள், வரலாறு, வானியல், அறிவியல், சமஸ்கிருதம் ஆகியவற்றை பயின்றார். ஒரே சின்ன பேரை அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மறுபடியும் சொல்கிற பாருங்க. கல்கத்தாவில் 1861 பிறக்கிறார். ஓரியண்டல் செமினரி பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்றுக்கிறார், பிரைமரி எஜுகேஷன். பள்ளிக்கு செல்வதை துன்பம்னு சொல்லி கருதுகிறார். எனவே பல ஆசிரியர்கள் வீட்டுக்கு வந்து கற்பித்தனர். அந்தளவுக்கு பணக்காரராக இருந்திருக்கிறார். 8வது வயதிலேயே கவிதைகளை எழுத தொடங்குகிறார். உலக புகழ்பெற்ற பலரின் சுயசரிதைகள், வரலாறு, வானியல், அறிவியல், சமஸ்கிருதம் போன்ற 5க்கும் மேற்பட்ட விஷயங்களை படிக்கிறார். இவர் மனம் வங்காளம், சமஸ்கிருத மொழிகளில் நாட்டம் கொண்டது. பாரிஸ்டர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் லண்டன் சர்வகலாசாலை அப்படின்னா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் லண்டனில் 1878 சேர்றார். ஆனால் பட்டம் பெறாமலேயே 1880 வீடு திரும்புகிறார். ஆனால் அம்பேத்கர்லாம் பட்டம் பெற்றுவார். அந்த பட்டத்தை பாரிஸ்டர் பட்டம் பெறது ரொம்ப கஷ்டப்பட்டவர் காந்திஜி. பின்னர் ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கினார். 16 வயதிலேயே பானு சிங்கோ என்ற புனைப்பெயரில் முதல் கவிதையை வெளியிட்டார். 20வது வயதில் வால்மீகி பிரபிதா என்ற நாடகத்தை எழுதினார். 2000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி மட்டும் அமைத்திருக்கிறார். அவற்றில் ஒரு பாடல் இந்திய தேசிய கீதமாகவும் மற்றொரு பாடல் வங்கத்தின் தேசிய கீதமாகவும் இருக்கிறது. வங்காள இலக்கியத்தின் பல புதுமைகளை அறிமுகப்படுத்தினார். 1884 கோரி ஓ கமல் என்ற கவிதை தொகுப்பை எழுதினார். 30க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்துக்காக நிதி திரட்டினார். தமது அனுபவங்களை யாத்ரி என்ற நூலில் எழுதியிருக்கிறார். வங்காளத்தின் குறிப்பாக கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை குறித்த பல கதைகளை எழுதியிருக்கிறார். 1893 முதல் 1900 வரை சோனார் தோரி, கனிகா உள்ளிட்ட 7 கவிதை தொகுப்புகளை படைத்திருக்கிறார். 1901 பங்கதர்ஷன் என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். முதலில் தாய்மொழியான வங்காளத்தில் தான் எழுதி வந்தார். பின்னர் வங்காள மொழியில் எழுதியிருந்த நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். புதினங்கள், கதைகள், நாட்டிய நாடகங்கள், கட்டுரைகள் ஆகியவற்றையும் படைத்திருக்கிறார். இவரது இசைத்தட்டுக்கள் ரவீந்திர சங்கீத் என்று பிரபலமடைந்தன. சுவாமி விவேகானந்தருடன் ஆழ்ந்த நட்பு கொண்டிருந்தார். விவேகானந்தர் தனது சங்கீத கல்பதரு என்ற இசை நூலில் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்களை தொகுத்திருக்கிறார். 1901 சாந்தி நிகேதனில் குடியேறினார். அங்கு ஒரு ஆசிரமத்தை நிறுவினார். பிரார்த்தனை கூடம், பள்ளிக்கூடம், புத்தக சாலை, மரங்கள், செடி, கொடிகள் சூழ்ந்த பூஞ்சோலையாக இது மிளிர்ந்தது. 1915ஆம் ஆண்டு முதலுலகப் போர் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஆங்கிலேய அரசு இவருக்கு சற்பட்டம் வழங்கியது. 1919 ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபொழுது அமிர்தசரஸில் நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் மனமுடைந்து சற்பட்டத்தை துறக்கிறார். 1909, 1907, 1905, 7, 9 வங்க பிரிவினை என்றது. வங்கம் இணைகிறது. வங்கம் இணையதுனா வங்கம் ஒரு நாடு இணையலை. இந்த காங்கிரஸில் வந்து அந்த வங்காளத்தில் போடுற மீட்டிங்கில் அந்த காங்கிரஸில் 2 பிரிவு இருப்பாங்க, மிதவாதிகள், தீவிரவாதி. அதில் ஒரு பிரிவு 2 பேர் இணைவாங்க. அதனால் வங்க பிரிவினை, சூரத்து பிளவு, சூரத் இணைவுன்னு சொல்லுவாங்க. 1905 வங்க பிரிவினை, 1907 சூரத்து பிளவு, 1909 வங்கம் இணையிறது. மன்னிக்கும், பொறுத்துக்கொள்ளுங்க, 1909 இணையாது. 1911 வங்கம் இணையும், 1916 சூரத் இணையும். 1909 இவர் எழுதிய கீதாஞ்சலி 1912 வெளியிடப்பட்டது. இந்த கவிதை தொகுப்புக்காக
இவருக்கு 1913ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஒரு வருஷத்துலேயே நோபல் பரிசு கொடுத்துட்றாங்க. 1909 எழுதுகிறாரு கீதாஞ்சலி, 1912 வெளியிடுறாங்க. 9, 10, 11, 12 3 வருஷம், கிட்டத்தட்ட 4 வருஷம் எழுதியிருக்கிறார். 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். தனது புத்தகங்களுக்காக கிடைத்த பணம், நோபல் பரிசு மூலம் கிடைத்த தொகை அனைத்தையும் பல்கலைக்கழகத்துக்காக செலவிட்டார். 60 வயதில் ஓவியம் வரைய தொடங்கினார். கவிதைகள், உரைநடைகள் அடங்கிய இவரது படைப்புகள் மொத்தம் 15 தொகுதிகள் வெளிவந்திருக்கிறது. உயிரியல், இயற்பியல், வானியல் குறித்த ஏராளமான கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். காந்திஜியே மகாத்மா என்று முதலாக அழைத்தவர் இவர்தான். சமூக சீர்திருத்தவாதி, இந்திய கலாச்சாரத்தின் அடையாளம், வங்கம் தந்த தவ புதல்வர் என்றெல்லாம் போற்றப்படும் இவர் 1941 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே 6 வருஷத்துக்கு முன்னாடி 80வது வயசுலேயே இறந்துடுறாரு. ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. அதனால தான் கூட ஒரு நிமிஷம் இவரை பற்றி நம்ம பேசுகிறோம். நன்றி, வணக்கம்.